இந்த இட்லியும் தோசையும் புரோட்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்குன்னா அடிமைப்படுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா சில மக்களை பிரியாணி அவ்வளவு விலைக்கு அடிமைப்படுத்திருக்கு. பிரியாணி என்னோட உயிருங்க, ஐயோ அது இல்லாமல் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அடிமைப்படுத்திருக்கு. இந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது நம்மளை அடிமைப்படுத்திருக்கு. நாக்குல அந்த கிரேவிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நான்வெஜ்லையும் எந்தெந்த நான்வெஜ் எல்லாம் அதிகமான புரோட்டீன் இருக்கு அதை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்ற முறையும் இருக்கு. வெஜ்லையுமே எதுலெல்லாம் அதிகமான புரோட்டீன் இருக்குது அதை நம்ம எந்த நேரத்துல சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்றதும் சில முறைகள் இருக்கு. காலை உணவாக இதை நீங்க எடுத்துக்கலாம். அதனாலதான் நிறைய கோவில்கள்ல பிரசாதம் கூட பாத்தீங்கன்னா இந்த சுண்டல்களை கொடுக்குறாங்க. இருந்தாலும் பன்னீரை நாம பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவர்கள் அதை அவாய்ட் பண்ண தான் சொல்றோம். ஏன்னா அது இன்னைக்கு என்னமோ நல்லா தெரியும், ஆனா பாத்தீங்கன்னா அது அடுத்ததா நமக்கு இரண்டாவது இடத்துல இருக்கிறது. நம்ம எல்லார் வீட்லயும் பயன்படுத்தக்கூடியது. இன்னும் சொல்ல போனா இதை வெஜ்ஜா நான்வெஜ்ஜானே கூட ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். அப்படி ஒரு விஷயம் உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, ஹெல்த் ரபி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உணவு முறைகள்ல அதிகமா கார்போஹைட்ரேட் உணவுகள் தான் அதிகமா எடுத்துக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. அது நம்ம வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் சரி, வீட்டுல சாப்பிட்டாலும் சரி, அதிகமா அதான் எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த கார்போஹைட்ரேட் உணவுகளை ஏதாவது மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மாற்ற முடியாத அளவுக்கு ஒரு அடிமைப்படுத்திருக்குது அவனே சொல்லலாம். இந்த இட்லியும் தோசையும் புரோட்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்குன்னா அடிமைப்படுத்திருக்கு. இன்னும் சொல்ல போனா சில மக்களை பிரியாணி அவ்வளவு விலைக்கு அடிமைப்படுத்திருக்கு. முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட் தான். அப்ப பிரியாணி என்னோட உயிருங்க, ஐயோ அது இல்லாமல் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அடிமைப்படுத்திருக்கு. இந்த கார்போஹைட்ரேட் உணவுகள் அதிகமா நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது நம்மளை அடிமைப்படுத்திருக்கு. நாக்குல அந்த கிரேவிங் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இதுல இருந்து நம்ம வெளியில வரணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, புரோட்டீன் உணவுகள், புரத சத்து உள்ள உணவுகளை கொஞ்சம் அதிகமா எடுத்தோம்னாலே நமக்கு கார்போஹைட்ரேட் கிரேவிங் நமக்கு வராது. அப்ப அதுக்கு புரத சத்து உள்ள உணவுகள் கொஞ்சம் நம்ம அதிகமா எடுத்துக்கணும். இன்னொன்னு என்னன்னா, கார்போஹைட்ரேட் உணவுகளே நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்புகள் மிக வேகமா வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில கார்போஹைட்ரேட் உணவுகளுக்கு பதில் நான் புரோட்டீன் உணவுகள் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா நான் பாத்தீங்கன்னா வெஜ்ஜு, நான் நான்வெஜ் கிடையாது. அப்ப வெஜ்ஜில் ஏதாவது புரோட்டீன் உணவுகள் இருக்குதா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வி. சிலரே பாத்தீங்கன்னா நான் வெஜ்ஜுக்கெல்லாம் போக மாட்டேன், நான்வெஜ்லயே நான் புரோட்டீன் எடுத்துக்குவேன், அதனாலதான் நான் நிறைய பிரியாணியா சாப்பிட்றேன், நான்வெஜ் உள்ள ஐட்டங்கள்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்பாங்க. ஆக்சுவலி நான்வெஜ்லையும் எந்தெந்த நான்வெஜ் எல்லாம் அதிகமான புரோட்டீன் இருக்கு அதை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்ற முறையும் இருக்கு. வெஜ்லையுமே எதுலெல்லாம் அதிகமான புரோட்டீன் இருக்குது அதை நம்ம எந்த நேரத்துல சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படின்றதும் சில முறைகள் இருக்கு. அப்பதான் அதுல உள்ள புரோட்டீன் நமக்கு முழுமையா கிடைக்கும். அந்த வகையில பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம வெஜ்ஜில் ஒரு 5 புரோட்டீன் உணவுகளையும் நான்வெஜ்ல ஒரு 5 புரோட்டீன் வகைகளையும் இந்த வீடியோட பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வெஜ்ஜில் உள்ள புரோட்டீன் உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறதே பாத்தீங்கன்னா சோயா பீன்ஸ். இந்த சோயா பீன்ஸ், அதுக்கப்புறம் ராஜ்மா அப்படின்பாங்கல்ல, கிட்னி பீன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே போட்டி போட்டுக்கிட்டு முதலிடத்துல இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு புரோட்டீன், 100 கிராம் அந்த பீன்ஸ்ல 36 கிராம் புரோட்டீன் இருக்கு. இந்த பீன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டு வரப்படும் பொழுது நீங்க வேணா லைட்டா ஒரு செக் பண்ணி பாருங்க. இப்ப காலையில நீங்க பீன்ஸை மட்டும் கொஞ்சம் ஒரு 100-150 கிராம் நீங்க எடுங்க. அப்ப காலையில அதை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா நீங்க பாருங்க, சாயந்தரம் வரைக்குமே உங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணவே தோணாது. ஏதாவது கொஞ்சம் ஒரு பொரித்த உணவுகள் சாப்பிடணும், அந்த கிரேவிங் வரவே வராது. ரைஸ் சாப்பிடணும், ரைஸ் நிறைய சாப்பிடணும், அந்த கிரேவிங் வரவே வராது. நீங்களா சாப்பிடணும்னு நினைச்சு சாப்பிட்டாதான் அந்த மாதிரி. அப்ப புரத உணவுகளை நம்ம காலையில நம்ம எடுத்துக்கிறப்படும் பொழுது உங்களுக்கு சுகரும் உங்களுக்கு கட்டுக்குள் வரும். நீங்க காலையில கார்போஹைட்ரேட் உணவுகளான தோசை இட்லின்னு சொல்லி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுகர் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஆனா அதே நீங்க காலையில புரத உணவுகளை எடுத்து பாருங்க, உங்களுடைய சுகரும் கட்டுக்குள்ள வரும். அப்ப இந்த பீன்ஸ் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குன்னு சொல்லலாம். இதற்கு அடுத்தபடியா நமக்கு வெஜ்ஜில் இருக்கக்கூடிய ரெண்டாவதா இருக்கக்கூடிய புரோட்டீன் உள்ள உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலையில நமக்கு வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2 சுண்டலுமே நம்ம தாராளமா எடுத்துக்கலாம். 2லையுமே பாத்தீங்கன்னா புரதம் ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க. அப்ப காலையில நம்ம இந்த சுண்டல்களை நம்ம முளைகட்ட வச்சு இன்னும் சாப்பிடலாம். அது இன்னும் சூப்பர் தான். இன்னும் புரோட்டீன் பாத்தீங்கன்னா ஹை ரிச் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த சுண்டல்களை முளைகட்ட வச்சு சாப்பிடப்படுது. ஆமா. இல்ல நான் வந்து டைரக்ட்டா வந்து சாப்பிடுவாங்க சில பேரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, நீராவியில வேக வச்சு சாப்பிடலாம். அது இன்னும் சூப்பர். இப்ப இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கடுகு இதெல்லாம் கொஞ்சம் போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து சாப்பிடப்படும் பொழுது இன்னும் சூப்பர். அப்ப புரத உணவுல இந்த கொண்டைக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை சுண்டலும், கருப்பு சுண்டலும் மிக அற்புதமா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். காலை உணவாக இத நீங்க எடுத்துக்கலாம். அதனால தான் நெறைய கோவில்கள்ல பிரசாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சுண்டல்கள குடுக்குறாங்களோ என்னவோ! நமக்கு தேவையான புரதச்சத்த அங்க கோயில்கள்லயும் குடுக்குறாங்க. ஏன்னா எல்லாம் நமக்கு முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயங்களும், நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் எல்லாமே நம்மளை ஆரோக்கியப்படுத்தக்கூடியதுக்காகவே குடுத்தாங்க. அப்ப அந்த வகையில நமக்கு இந்த வெள்ளை சுண்டலும், கருப்பு சுண்டலும் ரொம்ப அருமையா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணி குடுக்கும். இதே போல அடுத்த இடத்துல நமக்கு வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, புரோக்கோலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த புரோக்கோலி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல நமக்கு புரோட்டீன் குடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்போ காளான். அப்ப காளானும் ரொம்ப அருமையா நமக்கு புரத உள்ள உணவுகளா இருக்கும். இங்க நெறைய ஹோட்டல்ல அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் வந்து சிக்கன், மட்டன் சாப்பிடுறாங்க. அசைவத்திலிருந்து மாறி சைவம் சாப்பிடணும் அப்படின்னாலே, அவங்களுக்கு மாற்று உணவாகவே இன்னைக்கு காளான் தான் கிடைக்கும். அப்ப காளான் தோசை, காளான் பிரியாணி அப்படிங்கிற திரும்ப அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்படி மிக்ஸ்டு ஆ ரைஸோட மிக்ஸ் பண்ண ஐட்டங்கள தான் இன்னைக்கு மக்கள் அதிகமா சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இன்னும் சொல்லப்போனா பன்னீர்ல நல்ல புரோட்டீன் இருக்குதுங்க. இருந்தாலும் பன்னீர நாம வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கை மருத்துவர்கள் அத வந்து அவாய்ட் பண்ண தான் சொல்றோம். ஏன்னா, அது இன்னைக்கு என்னமோ நல்லா தெரியும். ஆனா பார்த்தீங்கன்னா, அது ஒரு 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம்னு சொல்லிட்டு நீங்க வந்து தொடர்ந்து பன்னீர் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னா, அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அதனால நம்ம புரத உணவுகள்ல கூட நம்ம பன்னீர் எடுத்துக்க வேணாம். மாற்று உணவு எடுத்துக்கலாம்னு தான் சொல்றோம். அப்ப காளான் நம்ம எடுத்துக்கலாம். இருந்தாலும் காளான இப்படி நீங்க ஃப்ரைட் ரைஸோட காளான் ஃப்ரைட் ரைஸ், காளான் பிரியாணி அப்படிலாம் சாப்பிடுறத விட, தனியா காளான்களை சாப்பிடுவது ரொம்ப நல்லது. உங்களுக்கு புரதம் நல்ல 100% நம்மளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அப்சர்வ் ஆகும். இது பெட்டர். அந்த வகையில நமக்கு இன்னும் ரொம்ப சூப்பரா 5வதா இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பீனட். அதாவது நிலக்கடலை. இந்த நிலக்கடலை அப்படின்றது ரொம்ப சூப்பரான நல்ல ரிச் புரோட்டீன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா பேரும் ஸ்நாக்ஸ்னாலே இந்த நிலக்கடலை தான். கடலை பருப்பை தான் வாங்கி சாப்பிடுவாங்க. கடலை மிட்டாய் தான் சாப்பிடுவாங்க. பொரிகடலையும் கூட எடுத்துக்குவாங்க. ஏன்னா, அதுவும் கூட புரோட்டீன் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை ரொம்ப ரொம்ப சூப்பருங்க. சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கெல்லாம் நீங்க நிலக்கடலைய வந்து நீங்க வந்து குடுக்கலாம். கடலை மிட்டாய் குடுக்கலாம். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஆ பீனட் பட்டர் அப்படி கூட கிடைக்கும் உங்களுக்கு. நல்ல அது உங்களுக்கு ஸ்வீட்டாவும் உங்களுக்கு இருக்கும். அது வந்து நீங்க பிரெட்ல நீங்க எதுவும் வச்சு குடுக்குறீங்கன்னா, இப்ப நம்ம கோதுமை பிரெட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பீனட் பட்டர் வந்து தடவி கூட குழந்தைகளுக்கு குடுக்கலாம். இந்த வகையிலயும் புரோட்டீன குழந்தைகளுக்கு கொண்டு போலாம். அப்ப நம்ம நல்ல ஒரு 100 கிராம் வந்து நிலக்கடலைய நல்லா நைட்டு நம்ம நல்லா ஊற வச்சு, அத முளகட்ட வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா, ஹை ரிச் புரோட்டீன். நான் சொன்ன இந்த 5 புரோட்டீன் உணவுகள், வெஜ் உணவுகள் அனைத்தையுமே காலை உணவாக நம்ம எடுக்கிறது நல்லது. இத வந்து பொரிச்சு, தாளிச்சு அப்படியெல்லாம் சாப்பிடாம, முளைகட்ட வச்சு சாப்பிடுறது ரொம்ப ரொம்ப சூப்பர். நல்ல ரிச் புரோட்டீன். நெறைய பேருக்கு இன்னைக்கு புரோட்டீன் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு சொல்லி லேப் ரிப்போர்ட்ல பார்க்குறாங்க. அவங்கலாம் இத மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்க. ஒரு 21 நாள்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிச் புரோட்டீனா நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும். நீங்க இதுக்கு போய் ஒரு சப்ளிமெண்ட் ஏதாவது வாங்கி சாப்பிடணுமான்ற அவசியமே இல்ல. அந்த அளவுக்கு இது வந்து பெஸ்ட்டா நல்ல பெனிஃபிட் குடுக்கும். நீங்க லேப் ரிப்போர்ட்ல திரும்பவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நான்வெஜ்ஜே வேணாங்க. வெஜ்ஜில தான் எடுக்கணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு தான் இந்த 5 ஆப்ஷன். ஓகேங்களா? நான்வெஜ்ஜுக்கு போலாமா? நான் நான்வெஜ் எடுப்பேன். அப்ப நான்வெஜ்ல நான் என்ன மாரி சாப்பிடணும்? எதுல நல்ல புரோட்டீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு நான்வெஜ்ல ஃபர்ஸ்ட்டு சிக்கன் இருக்கு இல்லையா? அந்த சிக்கன்ல சிக்கன் பிரஸ்ட் இருக்கு பாருங்க. சிக்கனோட அந்த நெஞ்சு பகுதி. இந்த கறி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நல்ல புரோட்டீன நமக்கு குடுக்கும். இதுல குறிப்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, பிராய்லர் கோழி இல்லாம நாட்டுக்கோழி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அப்ப நாட்டுக்கோழியிலே இந்த நெஞ்சு பகுதிலாம் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல புரோட்டீன சூப்பரா குடுக்குங்க. பெட்டர். ஓகேங்களா? ஆமா. அடுத்ததா நமக்கு 2வது இடத்துல இருக்கிறது, நம்ம எல்லார் வீட்லயும் பயன்படுத்தக்கூடியது. இன்னும் சொல்லப்போனா இத அ வெஜ்ஜா, நான்வெஜ்ஜானே கூட ஒரு பட்டிமன்றமே நடத்தலாம். அப்படி ஒரு விஷயம் உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, எஃகு. இந்த எஃகு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சின்ன குழந்தைகளுக்கு அவசியம் தினமும் ஒரு எஃகு குடுத்துட்டே வாங்க. ஏன்னா, அப்பயே வந்து அவங்க நல்ல புரோட்டீன் உணவுகள நல்லா எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு கட்டுமஸ்தான உடல், நல்ல எனர்ஜி, நமக்கு உள்ளுக்குள்ள உள்ளுறுப்புகளினுடைய ஆரோக்கியம் எல்லாமே வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி குடுக்கும். ரொம்ப பின்னாடி வரக்கூட காலங்கள்ல. ஆமா. அதாவது வயதான பிறகு. ஏன்னா நம்ம பார்க்குறோம், நம்மளுடைய தாத்தாக்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறோம். என்னங்க இது?
அப்படின்னு சொல்லி இப்ப இந்த வயசுல எவ்வளவு தூரம் வேணாலும் அவர் நடக்கிறாரு, மலை ஏறாரு, படி ஏறாரு, மூச்சு வாங்கல. ஆனா நம்ம வந்து 25 வயசு 30 இதுல இன்னைக்கு படி ஏறவங்க எல்லாம் மூச்சு வாங்குது. அப்ப இந்த ஐயா என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த ஐயா சின்ன வயதுல அவர் எடுத்துக்கொண்ட உணவுகள் தான் இன்னைக்கு அவரை வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தனா வச்சிருக்கு. சொல்லலாம், இந்த இவரோட வயசுலலாம் நாம என்ன பண்ண போறோம்னு தெரியல, நம்மளால வந்து இப்படிலாம் வந்து உட்கார முடியுமா, நடக்க முடியுமானே தெரியலன்ற மாதிரிலாம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. ரியாலிட்டி அதுதான். அப்போ உங்களுடைய குழந்தைகள் அந்த வயதுக்கு வரப்படும் பொழுது நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னா இப்பயே அந்த குழந்தைகளுக்கு புரோட்டீன் உணவுகள் நல்லா கொடுங்க. அதுல எஃகு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த எஃகு வந்து தினம்தோறும் ஒரு எஃகு கொடுங்க. இது வந்து நீங்க ஆம்லேட்டா கொடுக்கலாமா அப்படின்னா ஆம்லேட் கிடையாதுங்க. நீங்க அவிச்ச முட்டை கொடுக்கறது தான் நல்லது. அவிச்ச முட்டை தான் நல்ல புரோட்டீன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தைகளுக்கு. இதை கொடுங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ். 3வது இடத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து சில ஃபிஷ்ல நிறைய கொழுப்பு இருக்குது. நீங்க போய் கடையில வாங்க போடும் பொழுதே கொழுப்பு இல்லாத ஃபிஷ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுல சில வகைகள்லாம் உங்களுக்கு சொல்லுவாங்க, கிடைக்கும். புரோட்டீன் நல்ல கிடைக்கக்கூடிய எங்களுக்கு ஃபிஷ் கொடுங்க, கொழுப்பும் இருக்கக்கூடாது புரோட்டீனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபிஷ் கிடைக்குங்க. அது தூவா அப்படின்பாங்க. அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிச் புரோட்டீன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சாலமன் அப்படின்பாங்க. அந்த ஃபிஷ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிச் புரோட்டீன் கிடைக்கும். கொலஸ்ட்ராலும் இருக்காது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய வகையில உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அப்போ ஃபிஷ்லையும் நீங்க தேர்ந்தெடுத்து அப்படி வந்து எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷையும் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு பதில் நீங்க குழம்புல போட்டு உள்ள ஃபிஷ் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுதான் நல்ல புரோட்டீனா கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக 4வது இடத்துல நமக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இறால். இந்த இறால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல நமக்கு வந்து ரிச் புரோட்டீனை கொடுக்கக்கூடிய ஒரு வகையில இருக்கும். இந்த இறால்லையும் அந்த பெரிய சைஸ்ல உள்ள இறாலா நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அது நமக்கு இன்னைக்கு மார்க்கெட்ல நமக்கு வந்து கிடைக்குது. இறால் சில பேருக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவீங்க. அவங்களுக்கெல்லாம் மாற்று அசைவம் அப்படி எடுத்துக்கலாம். ஆனா சிலர் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இன்னைக்கு வந்து இறால் இருக்குது. இறால் நமக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குங்க அசைவத்துல புரோட்டீனை கூட்டி கொடுக்கறதுக்கு. இன்னும் மட்டன். அடுத்த 5வதாக மட்டன். மட்டன்ல தான் நல்ல ரிச் புரோட்டீன். இன்னும் சொல்ல போனா சிக்கனை விட மட்டன்ல தான் அதிகமா இருக்குது. ஆனா அதையும் நீங்க வந்து அளவா தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஏன்னா அதிகமான புரோட்டீனும் நம்ம உடம்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க கூடாதுதான். அது நமக்கு நிறைய பிரச்சனைகளை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப அளவான புரோட்டீன் தான் பெஸ்ட். அப்ப அந்த ரொம்பவும் புரோட்டீன் வீக்கா இருக்கிறவங்க நீங்க டைரக்டா மட்டன் எடுத்துடலாம். ஓகே இருக்குது, நமக்கு வந்து பேலன்ஸா தான் இருக்குது, அது பேலன்ஸாவே கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மற்ற அசைவ உணவுகள் எடுத்துக்கலாம். அப்ப ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க அந்த மட்டன் உணவு எடுக்கும்போது கூட அதை லேசா ஒரு ரொம்ப கனமா இல்லாம ஒரு சின்ன சின்ன பீஸா அதை லேசா மெல்லிதாக கட் பண்ண பீசஸ் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இது நமக்கு நல்ல ஹை ரிச் புரோட்டீன் நமக்கு வந்து கொடுக்கும். இப்ப இந்த 5 அசைவ உணவுகளும் நிறைய பேருக்கு ரொம்பவும் பிடித்த உணவுகளாக தான் இருக்கும். அதுபோல வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த 5 உணவுகளும் நிறைய பேருக்கு பிடித்தமான உணவுகளாக இருக்கும். ஆனா நம்ம வாழ்நாளில் கடைபிடிச்சிட்டு வந்தோமா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதை கரெக்டாக கடைபிடிச்சோமான்னு சொன்னோம்னா அங்கதான் நமக்கு வந்து இல்லை அப்படின்னு இருக்கும். இப்ப இனிமேல் அவசியம் காலை உணவு உங்களுக்கு புரத உணவுகளாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்ப்போம். அப்படி கார்போஹைட்ரேட் உணவுகளை தவிர்த்து வந்தால் உங்களுக்கு சர்க்கரை நோய் இப்ப இல்லைன்னா இனிமேலும் வராமல் பாதுகாக்கப்படும். நீங்க புரோட்டீன் உணவுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குதுன்னா கூட அது கட்டுப்பாட்டுக்குள்ள வர்றதுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்வீட் கிரேவிங் இருக்குது. அப்புறம் வந்து எண்ணெயில் பொரித்த உணவுகள்லாம் வந்து அதிகமா சாப்பிடும் போலயே தோணிக்கிட்டு இருக்குதுங்க அப்படிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு அடியோட மறந்து போகும். அதற்கு இந்த புரத உணவுகள் ரொம்ப அருமையா சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். புரத உணவுகளை சாப்பிட்டு நாம் என்றென்றும் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.